ഗൈസ് വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. അപ്പോൾ നമ്മൾ നമ്മുടെ ചിത്ത മൂവിയുടെ സീൻ 2 റിയാക്ഷൻ ആയിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. ഇറ്റ്സ് ലൈക്ക് നമുക്ക് ആ ഫസ്റ്റ് സീൻ കണ്ടപ്പോൾ തന്നെ ഭയങ്കര ഒരു എൻഗേജിങ് കൈൻഡ് ഓഫ് ഭയങ്കര ഒരു എന്താ പറയാ ക്യൂട്ട് ബോണ്ട് ആയിരുന്നു അല്ലേ കാര്യങ്ങളൊക്കെ കാണിച്ചത്. ആൻഡ് വെരി നാച്ചുറൽ വേ ഓഫ് എല്ലാം ആൾക്കാരും നോർമൽ വേ ഓഫ് ഒരു നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു നോർമൽ ഹ്യൂമൻ ബീങ് ആൻഡ് അയാളെ ചുറ്റിപ്പറ്റി നടക്കുന്ന കാര്യങ്ങളും ജോലിയുടെ സംഭവങ്ങളും ആൻഡ് അതിൻ്റെ ഇടയ്ക്ക് എല്ലാം സെറ്റായി പോകുന്നു. അപ്പൊ നമ്മുടെ എക്സ് ഗേൾ ഫ്രണ്ട് ആണോന്ന് അറിയത്തില്ല, ഒരു ക്രഷ് ആണോന്ന് അറിയത്തില്ല. പുള്ളിക്കാരി നമ്മുടെ നിമിഷ വന്നിട്ടുണ്ട്. സോ ഇനി എങ്ങനെയാണ് കാര്യങ്ങളൊക്കെ നമുക്കറിയാം. இப்போ நான் போய் ஈஸ்வரன் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னா ஏன் அவர் என்ன பெரிய வெண்ணையா அவரே என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டா போட என்ன அடையாளம் தெரியலண்டா அடையாளா பூர்ண பூர்ண இருடா பப்ளிக் ஆமா ஸ்டேஷன் நியூஸ் தெரிஞ்சா அவ்வளோதான் பேசாம வா ரைட்டு போறேன்டா போடா டேய் போன்றல போயிட்டானா இருக்கே ஏய் நடடா. வடிவேலு எப்படி இருக்க? நல்லா இருக்கே சக்தி. வந்திருக்கேன்னு சொன்னா அதான். என்ன பண்ற? எஸ்ஐ ஸ்பெஷல் பிரான்ச். யூனிஃபார்ம்ல போட வேண்டாம், இந்த இன்டெலிஜென்ஸ் விங்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டைரக்டா எஸ்பிடி ரிப்போர்ட்டிங். சரி. கல்யாணம் இல்ல பாத்துட்டு இருக்காங்க. இந்தா இவனுக்கு என்ன அவளை. சரி சக்தி பாப்போம். சரி. அன்னைக்கு நடந்த சாரி சொல்லு, ஏதாவது சொல்லி சமாளிப்போ. போடா அத்தங்க எடுத்துட்டு போடா போடா சக்தி கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். வேலை டைம் இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. போங்க. சாரி சார். சார் மா இதில் ஈஸ்வரன் சார்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க, கீழே இவட்டையும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. மா மேலே சக்தி உட்காரு. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். நான் ரொம்ப சாரி. ஆமா நீ எப்படி இங்க? நீ தான் பயங்கரமா படிப்பியே. ஐயோ நான் வேலையை குறைச்சு சொல்ல, சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். எப்படி இருக்க சக்தி? உன்னை எவ்வளவு தேடினேன். இவ்வளவு எங்க போன? நீ அன்னைக்கு எங்க போன? அன்னைக்கு என் அண்ணன் பொண்ணு ஸ்கூல் 3 மணிக்கு முடிஞ்சிடும். நான் தான் டெய்லி போய் கூப்பிடுவேன். டைம் ஆனதே தெரியல. அதுல நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஐயோ சக்தி 5 நிமிஷம் லேட்டா போனாலே அவ பதறிடுவா. அதனால தான் அடிச்சு பிடிச்சு நம்ம 12th ரிசல்ட் வந்தப்போ சக்தி நில்லு. சக்தி
என்னடா சேட்ட வா 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 ஒன்று சித்தவன் அதான் வந்துட்டேன்ல வா 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 ஒன்றும் சார் பிரின்சிபல் உங்களை வர சொன்னாங்க. ஒன்றும் வா வா நான் வரதுக்குள்ள எல்லாரும் இந்த செம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும், சரியா? சுனிதாவோட மேஜிக் பென்சிலை தேடி இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுத்து மறைச்சு வச்சிருக்கா. திருடுனதும் இல்லாம அதை மறைக்க பிளான் பண்ணா பாருங்க. ஒரு சைல்டுக்கான பிஹேவியரே இல்லை. என்னடா தெரியல சித்தா. இப்படித்தான் வாயை திறந்தாலே போய் ரெட்டனடா மாட்டிட்டா மேடம். அவ தான் எடுக்கலன்னு சொல்றாள். சார் நாங்கள் ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டோம் சார். அதுக்கு நீட்லாம் போட்டுப்பீங்களா? அவள் பஞ்சில் கூட தான் டெய்லி காணாம போகுது. அதை கவனிச்சு நீங்க என்ன கவிதா இது? அது என்னன்னு செக் பண்ண மாட்டீங்களா? இல்லை மேம். அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருங்க. முட்டி போட வைக்கிறாங்க. வாங்க போய் சொல்லிட்டேன் கிளாஸ் பண்ண சார் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருப்போங்க. சரி போங்க. அதான் சித்தா எல்லாம் பேசிட்டான்ல, எதுக்கு உம்முன்னு வர? ஏய் சரி உன் கிளாஸ் இந்த பக்கம் சொல்லு பாப்போம். லெஃப்டா ரைட்? சித்தா, நான் தான் அந்த மேஜிக் பென்சில் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட் அந்த மேஜிக் பென்சிலை எடுத்து கொடுத்தா. என் கூட விளாட வருவேன்னு சொன்னான், அதனால தான் எடுத்து கொடுத்தேன். பரவாயில்ல, ஆனா எப்பவுமே கேட்காம அடுத்தவங்க பொருள்லாம் எடுக்கக்கூடாது, சரியா? அழக்கூடாது. எதுக்கு அழுதுகிட்டு? இனிமே பண்ண மாட்டேன், அவ்வளவுதானே? நீ இங்கே இரு, நான் வரேன். இல்ல நீ இது போய் ஒரு விஷயம் எதுக்கு அக்கப்போர் பண்ணிட்டானுங்க. இனிமே என்ன நடந்தாலும் சேட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க மிஸ். அதான் இப்ப பாதியில போய் எங்கடா வேற ஸ்கூல் தேடுறது? வடிவேல்கிட்ட பேசிட்டேன். நீ பொண்ணு படிக்கிற ஸ்கூல் நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். அடிச்சிட்டாங்களாடா? அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பேன் அவங்கள. முட்டி போட வச்சானுங்க. தூக்கிட்டு என்னடி வாயில யார கேட்டு எடுத்த? இந்த பழக்கம் தானே எல்லா இடத்துலயும். இந்த பழக்கம் தானே எல்லா இடத்துலயும் போறது. யார கேட்டு எடுத்த? யார கேட்டு எடுத்த? எதுக்கு யார கேட்டு எடுத்த? அடி பண்ண சொன்ன கேட்க மாட்டேன். അങ്ങനെയല്ലേ നമുക്ക് ഇതിന്റെ കുറെ കഴിഞ്ഞിട്ട് ഇതിപ്പോ கரண்ட் இல்ல. இசை இல்ல பரவாயில்ல. எங்க அண்ணன் இறந்துட்டார் சக்தி, அதான். இங்கதான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ படப்படன்னு வருதுன்னு சேரோட விழுந்தது. போச்சு. நம்ம 12th ரிசல்ட் வந்த அன்னைக்குதான் எல்லாம்.
அதுக்கப்புறம் தினமும் நான் அந்த இடத்துக்கு உனக்காக போய் வெயிட் பண்ண சக்தி. நீ வரல. உங்க மாமா வீட்டு கண்டுபிடிச்சு போய் கூட விசாரிச்சேன். அங்கேயும் நீ இல்ல. சக்தி நான் அதை பத்தி பேச வேண்டாம். சரி பேச வேணாம். அப்பா எங்கடா திரும்ப அடிவிழ போதும்னு பார்த்தேன். அன்னைக்கு வாங்கினதெல்லாம் அடியா? நாளா அடிச்சா ஐயோ அம்மன் அலர்வடா. யாரு? நாங்க. ஐயோ அம்மா. ஐயா என்னாச்சு? ஐயா என்னாச்சு? ஒண்ணுல கட்டப்பட்டுருச்சு. கட்டுப்படுச்சா? முருகேசன் தண்ணி கொண்டு வரேன். இங்க ஐயா கண்ணை தைக்காதீங்க. அண்ணா சீக்கிரம் வாங்க. போய் வேலையை பாருங்க போ. സോ ഭയങ്കര ഒരു ക്യൂട്ട് മൂവിയാണ് വിത്ത്. പക്ഷെ ഇടയ്ക്കൊരു ഭയങ്കര സീരിയസ് മൂവ്മെന്റ് ആയിരുന്നല്ലേ സ്ലാപ്പ് ഒക്കെ ചെയ്തപ്പോ നമ്മളോട്. അതെ, എന്തോ ഒരു ട്രോമ നടന്നിട്ടുണ്ട് നിമിഷയുടെ ലൈഫില്, ശക്തിയുടെ ലൈഫില്. ആൻഡ് അത് വന്നിട്ടില്ല ഇതുവരെ. ആൻഡ് രണ്ടുപേരുടെയും സൈഡിൽ സംഭവം നടന്നിട്ടുണ്ട്. അതായത് നമ്മുടെ സിദ്ധാർത്ഥന്റെ സൈഡിൽ ചേട്ടൻ മരിച്ചു പോയതെന്നാണ്. അപ്പം ഇവിടെയും എന്തോ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ആ സംഭവം റിവീൽ ചെയ്യാൻ എനിക്കൊരു ശക്തിയുടെ ലൈഫിൽ നടന്ന കാര്യം ഭയങ്കര സീരിയസ് ആണെന്ന് തോന്നുന്നു. ആ ഒരു ട്രോമറ്റൈസ് ആയി ഷേക്ക് ചെയ്ത് പേടിക്കുന്നതും കരയുന്നതും ഒക്കെ നമുക്ക് കാണാൻ പറ്റും. ഇപ്പൊ അവിടെ എന്തോ നടന്നിട്ടുണ്ട്. ബട്ട് എനിക്ക് ഓരോ ഫ്രെയിമിലും ഇറ്റ്സ് ലൈക്ക് വെരി ക്യൂട്ട്, സട്ടിൽ, നല്ല ബ്യൂട്ടിഫുള്ളി ഷോട്ട് ആണ്. അതെ, ആൾക്കാരും എല്ലാം ഈവൻ ദോ സ്മോൾ റോൾസ് ആണെങ്കിൽ പോലും ദേ ഹാവ് ഡൺ ഇറ്റ് ലൈക്ക് വെരി എന്താ ഒരു നാച്ചുറൽ എന്ന് പറയാൻ പറ്റില്ല. ബട്ട് ആ മൂവിയുടെ ഫ്ലോയിനൊപ്പം പോകുന്നു. രണ്ടുപേരുടെ ഐ കോണ്ടാക്ട്സ് ആണെങ്കിലും അല്ലെ സ്മൈൽ ആണെങ്കിലും അടിപൊളി സംഭവമാണ്. അപ്പം വിത്ത് ഈച്ച് സീൻസ് ലൈക്ക് വി ആർ ലൈക്ക് മോർ ലൈക്ക് ഇൻ ടു ദിസ് മൂവിയിൽ എന്താണ് സംഭവിക്കാൻ പോണേ എന്താണ്. അപ്പം ഇതായിരുന്നു നമ്മുടെ സീൻ 2 റിയാക്ഷൻ. നമ്മൾ സീൻ 3 ആയിട്ട് ഉടനെ വരുന്നതായിരിക്കും. സോ സ്റ്റേ ട്യൂൺഡ്.